நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு சகோதரியே, உன்னுடைய கடன் பிரச்சனைக்காக, பொருளாதார பிரச்சனைக்காக இந்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தராருமா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, இந்த வாக்கு தத்தத்தை கையில் எடுத்துக்கின்னு கண்ணீரோடு நீ கதறுப்பா. ஆண்டவரை விடவே விடாத. ஏசப்பா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப நான் துக்கத்தில் இருக்கிறேன், ஒட்டஞ்சி போயிருக்கிறேன். என்னால் ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார கஷ்டங்களை தாங்க முடியல. நீங்கள் சொன்னீங்களே, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த பொருளாதார கஷ்டத்தினால, இந்த கடன் தொல்லையினால் எனக்கு கொஞ்சமாக நம்பிக்கை போய்கொண்டே இருக்குதுப்பா. நீங்கள் இன்றைக்கி என்னுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கணும், என்னை நீங்கள் வாழ வைக்கணும், என் கண்ணீரை நீங்கள் துடைக்கணும், என்னோடய அவமானங்கள் நிந்தைகள் மாறணும்னு சொல்லி இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறேன். பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மனுஷனுடைய இருதயம் தவிக்கும். அந்த மனுஷனுடைய இருதயத்தில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. இரவும் பகலும் தன்னுடைய கடனை நினச்சி பயத்தோடு, திகிலோடு, கண்ணீரோடு, பயங்கரமான மன அழுத்தத்தோடு அந்த மனுஷன் தள்ளப்படுவான். இது ஆவியானவர் தெளிவாக என் மூலியமாக ஆண்டவர் தரிசனம் பார்த்து கடன் தொல்லையில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் தூக்கி நிறுத்தப்படுற. ஐயோ, கடன் ஆச்சு, என்னால் கடனை கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, தெரியத்தனமாக நான் கடன் வாங்கிட்டேன். என்றைக்கு நான் கடன் வாங்கணும் அன்னிலிருந்து என் நிம்மதி ஃபுல்லாகவே போச்சு. அப்படியே துக்கம் என் தொண்டையை அடைக்குது, என்னால் முடியல, என்னை ரட்சிக்க, என்னை காப்பாற்ற, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை பார்த்து தாம்மா சொல்கிறாரு என் அன்பு சகோதரியே. அழுது கொண்டு இருக்கிற, கலங்கி கொண்டு இருக்கிற, உடஞ்சி போயிருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னை பார்த்து அப்பா சொல்கிறாரு, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த தேவ செய்தியை பார்க்குற உங்களை எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்குறேன், நம்பிக்கையை மாத்திரம் விட்டுடாது. ஐயோ, ஏசப்பா நம்மளை கைவிட்டார், நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்ம ஒரு அனாதை, இந்த பூமியில் நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, இந்த உலகமே பணத்துக்கு தான் அடிமையாக இருக்குது, பணம், பொருள், சொத்துக்கு இந்த உலகம் அடிமைப்பட்டிருக்குது, இந்த பூமியில் அன்பு கிடையாது, பாசம் கிடையாதுன்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஏதோ ஒரு மூலையில் ஒரு பாசத்துக்குரிய ஒரு ஆளை ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்துவார். நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்தாலும், எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில் வாழ்ந்தாலும், அங்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஏதாவது ஒரு ஆள், அது 1000ல் ஒருத்தராக இருக்கலாம், லட்சத்தில் ஒருத்தராக இருக்கலாம், அவங்கள வச்சு உங்களை தைரியப்படுத்தி, ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். அதனால் நீங்கள் நம்பிக்கையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் கடன் அடைக்க முடியாது. பொதுவாக மனுஷனுக்கு ஒரு வீடு தேவை. இன்றைக்கி 100க்கு 99 பேருக்கு கடன் எதனால் ஏற்படுதுன்னா, இடம் வாங்கிறதால கடன் ஏற்படுது, வாங்கின இடத்துல வீடு கட்டுறதால கடன் ஏற்படுது, இல்லை இயற்கையாகவே தாய் தகப்பன் மூலிமா இருக்கிற இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டா உடனே கடன் தொல்லை ஆகிடும். ஏன்னா வாடகையை கட்ட முடியாது, வாடகை வீட்டில் 1008 குடைச்சல், தண்ணிக்கு காசு, கரண்ட்டுக்கு காசு, மெயின்டெனன்ஸ் காசு, இப்படின்னு சொல்லி இந்த வாடகை வீட்டு இருக்கிறவங்க வாடகை கட்ட முடியாமல், மெயின்டெனன்ஸ் காசு கட்ட முடியாமல், கரண்ட் பில் கட்ட முடியாமல் பிள்ளைகளை வைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறவங்க வேறு வழியே இல்லாமல் ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டோ அல்லது இண்டிவிஜுவல் ஒரு ஹவுஸு அவங்க இஎம்ஐ போட்டு வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக கடன் சுமை ஏற்படும்.
வாங்கின கடத்தை அடைக்கவே முடியாது. மேலும் 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 பிரச்சனை வரும். மேலும் மேலும் கடன் தொல்லை ஏற்படும். இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுப்பாங்க, அங்கே கடன் வாங்கி இங்கே கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் இப்படியே தான் அப்படியே சுழண்டி சுழண்டி சுழண்டு இந்த கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை ஒரு புயல் அடிப்பது போல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு புயல் காற்று வந்து எப்படி அடிச்சு தூக்குதோ அதுபோல் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை சமாதானத்தையும் இந்த கடன் பிசாசு வாரின்னு போயிடும். ஏன்டா வந்து சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டோம், ஏன் அந்த சொந்த வீட்டுக்கு நம்ம போனோம், பேசாமல் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல். வாடகை வீட்டில் தான் கண்ணீர் விட்டுன்னு பார்த்தா இப்போ சொந்த வீடு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கினேன், அதிலேருந்தே நிம்மதி போச்சு, என் ஜெபம் போச்சு, என் அபிஷேகம் போச்சு, ஆதியிலேருந்து எனக்கு இருந்த அன்பு போச்சு அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, உன் மனவேதனையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். என் அன்பு சகோதரனே, உன் மனைவி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு வீடை வாங்கினேன். அந்த லோனால் இன்றைக்கி பயங்கரமான ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிச்சுன்னு இருக்கிறப்ப, உன்னுடைய சொந்த சகோதரம் போல் உனக்கு ஆண்டோடைய வார்த்தையை என் அன்பு சகோதரனே நான் சொல்ல வந்திருக்கிறேன். மனசு உடஞ்சி போயிருக்கிறேன், நொறுங்கி போயிருக்கிறப்ப தைரியமாக இரு, ஏசப்பா பார்த்துப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் இந்த பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வெகு நாளாக நான் வந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எதையுமே நான் பார்க்கல. அதாவது உயிர் பிழைப்போம், தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே எனக்கு போச்சு அப்படின்னு பரிசுத்த பவுல் இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அவர் சத்தியத்தை எழுதி வச்சிருக்கிறார். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு முற்றிலும் போச்சு. வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்ப என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. பார்த்தீங்களா? பவுல் வந்து ஊழியம் செய்கிறாரு. கப்பலில் போய் அவர் ஊழியம் செய்யும்போது அந்த கப்பலில் பெரிய ஆபத்து வந்தது. கப்பலில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பவுலும் இருக்கிறார். இப்போ பவுல் சொல்கிறாரு, இப்படியே கடலில் நாங்கள் வந்து பிரயாணம் பண்ணோம், சமுத்திரம் பயங்கரமான ஒரு ஆபத்தை, பயத்தை எங்களுக்கு தந்தது, பெருங்காற்று பயங்கரமாக அடிச்சுது. பார்த்தீங்களா? மிகுந்த பெருங்காற்று, அப்படியே மழை, அடமழை பெய்யுது. மழைனா மழை, அப்படி ஒரு மழை, சூரியனே வெகு நாளாய் பார்க்கக்கூடாதபடிக்கு பயங்கர மழை, காற்று. எப்படி இருந்திருக்கோம் பவுலுக்கு யோசனை பண்ணிப்பார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் நிறைய நாளாக, வெகு நாளாக, ரொம்ப ரொம்ப நாளாக சூரியனும் நட்சத்திரத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படியே இருள், மழை, காற்று. எப்படி இருக்கும் பவுலுடைய வாழ்க்கை? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக பவுலுக்குள்ளே இருந்த நம்பிக்கையே அந்த சூழ்நிலை வந்து இழக்க செய்யுது. நீங்களே சொல்லுங்கள், பவுல் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவர் கர்த்தருக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டார், ஆண்டவருக்காக என்ன வேணால் அவர் செய்வார். அப்பேற்பட்ட மனுஷன் சொல்கிறாரு, எனக்கே நம்பிக்கை போச்சு. நீங்களே பாருங்கள், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், எனக்கு நம்பிக்கை அற்று போச்சு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போச்சுன்றார். ஆனால் ஆண்டவர் பவுலை கைவிட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள். அதுபோல தான் உங்கள் குடும்பத்தில் இப்போ இருக்கிற பொருளாதார கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், லோன் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, குழு லோனு, வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, இப்படின்னு சொல்லி பல பொருளாதார பிரச்சனைகள் அப்படியே சூறைக்காற்று அடிக்கிற மாதிரி, புயல் காற்று அடிக்கிற மாதிரி உங்களுடைய நம்பிக்கையே அது வாரின்னு போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்களாம் சுயமாக எதையும் யோசிக்காதீங்க. ஐயோ கடன் ஆச்சு, வட்டி ஆயிடுச்சு, இஎம்ஐ கட்ட முடியல, பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான், நம்ம வாழ முடியாது போல், நம்ம வாழ்ந்து இனி என்ன லாபம், என்னென்னமோ யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் உடம்பே செலுத்து போகிற அளவுக்கு ஏசப்பா ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் கண்ணை விட்டு மறையாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்.
உங்கள் இருதயத்தை விட்டு விலகாத ஒரு அற்புதத்தை அப்பா உங்களுக்கு செய்வார். நீங்கள் நினைக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் மாத்திரம் துக்கமாக இருக்கிறேன். ஆண்டவர் அறியாதவங்க தங்கம் வச்சுன்னுக்கிறாங்க, வெள்ளி வச்சுன்னுக்கிறாங்க, பணம் வச்சுன்னுக்கிறாங்க, நல்ல உயர்ந்த வேலையில் இருக்கிறாங்க. நான் ஏசப்பா புள்ள வறுமையில் வாடின்னு இருக்கிறேன், சாப்பிடக்கூட வழி இல்லை, என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு பால் பாயிட்டு வாங்க கூட வழி இல்லாமல் போச்சு, கடனை வாங்கி 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 இன்றைக்கி நான் நஷ்டப்பட்டு, தொழிலையும் நஷ்டம், குடும்பத்துலேயும் நஷ்டம், வியாபாரத்துலேயும் நஷ்டம், எல்லா பக்கமும் நஷ்டம், எல்லா பக்கமும் நெருக்கடி, இனி என்னுடைய வாழ்க்கை மாறாதுன்னு மாத்திரம் யாரும் நினைக்காது. உங்களுக்கு நான் இன்னொரு வசனத்தை காட்டுறேன். சகரியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஏற்கனவே நான் காண்பித்த அப்போஸ்தலர் அந்த 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் பவுலுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்க செய்து, ஆனால் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவன் பவுலை கைவிடாமல் அவரை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு சில சமயம் நீங்கள் ஆண்டவரை நம்பி, வசனத்தை நம்பி, தேவ சமூகத்தை நம்பி நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கூட உங்களுக்கு வாய்க்காமல் போயிருக்கலாம். எந்த அதிசயமும் நடக்காமல் எல்லாராலும் கைவிடப்பட்டு அப்படியே மரணத்துடைய விளிம்புக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். நம்பிக்கை மாத்திரம் விட்டுடாதீங்க. சூழ்நிலை அப்படி தான் இருக்கும், காற்றடிக்கும், புயல் அடிக்கும், எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம், அவ்வளோதான் லாஸு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, இன்னும் நம்ம பிழைக்குதலால் உயிர் வாழ்த்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது, மானம் போச்சு, மரியாதை போச்சு. கடன் வாங்கினால கடன் கொடுத்தும் கெட்ட வார்த்தை கேட்டான், தூஷணமான வார்த்தைகளை கேட்டான், நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிறவன் கேட்டு போனான். என் வாழ்க்கையில் இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருந்தது, தெரியாதனமாக கடன் வாங்கிட்டேன், என்னால் வாங்கின கடத்தை அடைக்க முடியல, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, இதிலேருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்காதான்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி, ஏசப்பா சொல்கிறாரு, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். அதனால் பயப்படாதீங்க, பயத்திலேருந்து வெளியே வாங்க. கண்ணீரோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஓகேங்களா? ஆண்டவர் 2வது சகரியா தீர்க்கதரிசி வச்சு சொல்கிறாரு, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சுருக்கமாக சொல்லணுன்னா, ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார், சான்ஸே கிடையாது. உங்களை ஏசப்பா கைவிட சான்ஸே கிடையாது. நீங்களாக போட்டு குழப்பிக்காதீங்க. 1000 கடன் சுமைகள், பொருளாதார கஷ்டங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏசப்பா சொல்கிறாரு, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். அதனால் தைரியத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. பவுலை அழிவிலிருந்து தப்பி வைத்த தேவன், ஆபத்திலிருந்து தப்பி வைத்த தேவன், அந்த பெருங்காற்று மழையிலிருந்து தப்பி வைத்த தேவாதி தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் கலங்காதீங்க. ஏசப்பா உங்களோடு இருக்காது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கடன் பிரச்சனையை, பொருளாதார பிரச்சனையை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள். அதை கேட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண உங்கள் அன்பு சகோதரன் ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்து தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.